வணக்கம். இம்மாத நமது மண்வாசத்தில் சவிதா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் பேராசிரியர் முனைவர் சி அனிதா அவர்கள் வெள்ளம் வடிந்தது வேதனை வடிவது எப்போது என்று அட்டைப்பட கட்டுரை ஒன்றை தந்துள்ளார். சென்னை எப்பொழுதும் டிசம்பர் மாதம் சோகத்தையே சந்தித்து வருகிறது. இந்த ஆண்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. கூவம், கொற்றலை, அடையாறு போன்ற ஆறுகள், ஓட்டேரி, விருகம்பாக்கம், மாம்பழம் என நீர்வழி தடங்கள் கொண்ட சென்னையில் நூற்றுக்கணக்கான ஏரிகள், குளங்கள் இருந்தன. அவற்றில் பெரும்பாலானவை நகரமயமாக்கல், விரிவாக்கம் என்ற அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதனால் மழைநீர் முறையாக செல்ல வழியில்லாமல் தண்ணீர் தேங்கி வெள்ளத்தில் வீடுகள் மூழ்கி இருப்பதை காண முடிகிறது. காரணம், ஒரு சாலைக்குள் இவ்வளவு கட்டுமானங்கள் தான் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் அவை ஏதும் பின்பற்றப்படுவதில்லை. அதனால் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் ஏராளம். அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே விதிமுறைகள் மீறிய கட்டுமானங்கள் வானை தொடும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகின்றன. ஏரி, குளங்களுக்கு செல்லுகின்ற நீர்வழி தடங்களை வழிமறித்து பல கட்டுமானங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. என்ன செய்யலாம்? வருடத்தின் 3 மாத மழைக்காலம் கடந்த பின் மழையை மறந்து அவரவர் வேலைகளை பார்க்க கிளம்பி விடுகின்றனர். பிறகு வளர்ச்சி என்ற பெயரில் ஆக்கிரமிப்புகள் தொடர்கின்றன. இயற்கையை, நீர்நிலைகளை அழிக்கும் தொழில்மயமாக்கம் உடனே கைவிடப்பட வேண்டும். மழை, வெள்ளம் வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அரசிடம் அளித்த அறிக்கையானது பரிசீலிக்கப்பட வேண்டும். பள்ளிக்கரணை, சதுப்பு நிலை ஏரியை முறையாக பராமரிக்க வேண்டும். நீர்நிலைகளை தூர்வாரினால் வெள்ளப்பெருக்கை தடுக்கலாம் என்கிறார் தெற்காசிய நீர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஜனகராஜன். இவற்றை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி 2 மடங்கு ஆழப்படுத்தினால் மட்டுமே வெள்ள பாதிப்பால் மக்கள் சந்திக்கும் இடர்பாடுகள் குறையும் என கூறுகிறார். நீர் தேங்காமல் மக்களின் வேதனை வடிய இதுபோல பல்வேறு வழிகள் உள்ளன. கட்டுரை முழுமையாக தெரிந்து கொள்ள நமது மண்வாசம் வாசியுங்க.